அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ 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 லார்ட். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அவரை உண்மையாய் தேடி வந்திருக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவருக்கு நன்றி சொல்லுகிற நம்ம எல்லோரையும் தேவன் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தாய் தகப்பனையும் குடும்பத்தாரையும் வாலிப பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆக அந்த பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்த்து நாம பாடுவோம். நம்ம எல்லாருமே பாடலாம். ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நல்லா உற்சாகமா எல்லோருமாய் ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. நீங்க சொல்லி பாருங்க, எங்கள் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Thank you, Lord. Thank you, Jesus. Amen, amen, amen. ஓம் சகலமும் படைத்தவரே, சகல வல்லமை உள்ளவரே பாடுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஆவிபக்தி பாத்திரரே, முன்னாய பிரகாசமே, எங்கள் ஆவிபக்தி பாத்திரரே, முன்னாய பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு
Praise the Lord. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். எல்லாருமே கண்ணு மூடுங்க. எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கரங்களிலே, நல்ல சத்தமா, உம்முடைய கரங்களிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். கண்களை இருக்க மூடினால்தான் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போதான் நம்ம உணர முடியும். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளை ஜெபத்திற்கு வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we serve each and every loving brothers and sisters who've come here today for this Tuesday evening prayer. ஆண்டவரே, உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you lay out your nailed hands and bless each and everybody in abundance. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு குற்றங்களை குறைகளை மன்னித்து ஆவியான தேவனுக்கு உதவி செய்வீராக. Holy Spirit God, may you help us, protect us and guide us by cleansing all away our sins. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை ஒரு விஷயம் கூட நீர் கழுவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். God above Father, through the precious blood of Jesus Christ, we request you and we plead you to cleanse us once again. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. Let all of our sins be forgiven. எங்கள் சாபங்கள் நீக்கப்படுவதாக. Let all of our curses be taken away. எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. May you flourish us with good health, wealth and prosperity. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise your name. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Father. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We give glory to your name. யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்காக கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Bless all the ministers of God and their families who've been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும். Also bless every children of God who share and subscribe to our channel. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவனே, நீரே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். From the beginning till the end, Holy Spirit God, you take absolute control of everything. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We give you மகிமைப்படுத்துகிறோம். all the glory, honor and obedience. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்ம எல்லாருமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை தேவன் பார்க்கிறார். யார் பார்க்கிறார்மா? நம்மை தேவன் பார்க்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம ஹalleluya என்று சொல்லும்போது நம் கரங்களை பிடித்துக் கொள்வார். நம்மை நடத்துவார், நம் பிள்ளைகளை நடத்துவார், குடும்பங்களை நடத்துவார். சேர்ந்து சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் வாழ்க்கையை இப்போதான் பிதாவை ஆராதித்தோம், இயேசுவை ஆர்ப்பரித்தோம், ஆவியானவரை அன்பு செய்தோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலை நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியான கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே ஆவியான கருத்தை ஒப்பு கொடுத்த பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம்? மகிழ்ந்து இருக்க போகிறோம். அவர் சமூகத்திலே மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். அது பழைய பாடல் சொல்கிறது, மகிழ்வோம் மகிழ்வோம் அக மகிழ்வோம் என்று சொல்லி அந்த கருத்தை ஒப்பு கொடுத்து இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். Thank you Lord. நன்றி நன்றி. பழைய பாடல் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அவர் சமூகத்தில் இருக்கும் போது துன்பங்கள் இல்லை, துக்கங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, வராத மகிழ்ச்சி. Thank you Lord. என்ன விண்ணப்பம் இருந்தால் அந்த சமூகத்தில் சொல்லுங்கள். மகிழ்வோம் 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 இசுராஜையும் சொந்தமாகியா. மகிழ்வோம் 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 இசுராஜையும்
என்னை குறித்து விட்டு போயிடும் கண்டு இன்னும் சிறு வயதில் நம்மை குறித்து விட்டார் தூரம் போதிலும் கருத்தை கொண்டார் நமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்கிறார். நமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்கிறார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காரணத்தில் அந்த காரணத்தை என்னை உள்ளத்தில் கொண்டவனா. இந்த காரணத்தில் அந்த காரணத்தை என்னை உள்ளத்தில் கொண்டவனா. இந்த சூழ்நிலையில் ஆமென். அவர் அன்பை நின்று பிடிக்காமல் காத்துக் கொள்வார். அவரை நம்பினவர்களை தேவன் உயர்த்துவார். Thank you, Lord. Thank you, Lord. Amen, amen. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிடிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையில் அவர் அங்கிருந்து என்னை பிடிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தங்கள் பொறுத்தனை அவர் பருவரை காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் இந்த போராட்டத்தை அவர் வருவார் காத்துக் கொள்வார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலில் இந்த பாடலை என்னை உள்ளத்தில் கொண்டவனா. இந்த பாடலில் இந்த பாடலை என்னை உள்ளத்தில் கொண்டவனா. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வருகை வருகிற வரைக்கும் இது சொல்லுகிறது, அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே நீர் கொடுத்த பொறுப்புகளை நானே ஆமென். காத்துக் கடைசி கொள்ளுவேன். வரைக்கும் கடைசி காத்துக் வரைக்கும் காத்து நடத்துவேன், காத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஆமென், ஆகவே ஆமென், ஆமென். நமக்கு கொடுத்த பொறுப்புகள் என்ன, நமக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ன, நமக்கு கொடுத்த ஊழியங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் வருகிற நாள் வரைக்கும் காத்துக் கொள்ளும் போது தேவன் ஆமென், நம்மை ஆமென். ஆசீர்வதித்து நடத்துவார். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள். இன்னைக்கு பாருங்க, சங்கீதம் 54:17, 59:17, ஆமென். Psalms 59:17, கீர்த்தனைகளும் 59:17. சத்தம் அப்படியா? To you, O my strength, I will sing praise, for God is my defense, the God of my mercy. Amen. Yes, amen. ஆமென். சங்கீதம் 59:17 படிக்கலாம். சங்கீதம் 59:17. என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ம். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாயிருக்கிறார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. தேவன் நமக்கு பலனும் ஆமென். உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் எப்படியா இருக்கிறார் ஆண்டவரே? உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அந்த அடைக்கல தேவன் நம்ம எல்லாருக்கும் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனுமாய் இருந்து தேவன் நம்மை அற்புதமாய் இதுவரைக்கும் அவர் வழிநடத்தினார். ஆகவே ஆண்டவரே, நான் உண்மையே நேசிக்கிறேன், நான் உண்மையே ஆராதிக்கிறேன் என்று ஒரு பாடல் ஒன்று சொல்கிறது. நாங்கள் பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க.
இந்த பாடல் புத்தகங்கள் இந்த பாடல் இல்ல. நாங்க பாடும்போது என் தந்தையும் தாயும் நீயே, யெகோவா தேவனே, ஏற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர் என்று நாங்க பாடும்போது எங்களோடு சேர்ந்து எல்லாரும் பாருங்க. Thank you. என் தந்தையும் தாயும் நீரே, யெகோவா தேவன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் இந்த நாளையும் இந்த நாளைக்கும் கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வருஷத்தை எனக்கு கொடுத்து எனக்கு தாயும் தந்தையும் கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தாய் தகப்பன் இல்ல, எத்தனையோ பேருக்கு மனைவி இல்ல, எத்தனையோ பேருக்கு கணவன் இல்ல. ஆனா ஆண்டவரே நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன். You are the same yesterday, today and forever, Lord. ஆகவே நான் உண்மையே துதிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நான் praise பண்ணுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி துதிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்காக கேட்க போகிறோம், நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நன்றி 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 நன்றியா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஒருவருக்கே கொடுக்கிறோம்.
அதுவரை வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென், இந்த ஆமென். வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு வார்த்தையினாலே அவர்களுக்கு திருப்தி தாங்க. என் கர்த்தர் செய்கிறமை காக்கும் மக்கள் நன்றி. ஆமென், ஆமென். மீதி இருக்கிற நேர நிமிஷங்களா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. செய்திக்கு முன்னதாக ஒரு அடிப்பாடலை நம்ம பாடுவோம். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். Thank you, ஒன்று Jesus. சேர்ந்து நாம் Amen. தேவனை நாம துதிப்போம். Thank you, ஆண்டவருடைய Lord. வார்த்தையை நாம கேட்க போகிறோம். Thank you, ஆண்டவர் தாமே Jesus. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து Hallelujah, hallelujah. நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. நன்றி இயேசுவே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம் இயேசு நல்லவர், Thank you, Lord. நம் இயேசு வல்லவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் என்று Thank you, நம்ம தகப்பனே. விசுவாசிப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நன்றி பாடலாம். சேர்ந்து துதிப்போம். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லா கண்ணீர், வேதனை, போராட்டங்கள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்துல துரத்துவோம். ஆமென். தேவன் நம்மோடு கூட இந்த பெரிய காரியங்கள் செய்வார். Thank you, Lord. அதுவரை நீங்க பேசும், நாங்க கேட்கட்டும் இந்த சொல்லி ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேங்க்யூ. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்துக்குவோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஆண்டவருடைய கரங்கள்ல நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றைக்கும் அவர் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவரே? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். Yesterday, today, forever, unchanging God. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் நம்ம எல்லாரையும் விசேஷ விதமான இந்த நேரத்துல நம்மை ஆண்டவர் blessing பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட விசேஷமாய் பாக்கியவான்களை குறித்தும் பாக்கியவதிகளை குறித்தும், அதாவது மரியாளின் தேவன் என்ற தலைப்பில கூட இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஏன்னா விசேஷமாய் புதிய ஏற்பாடுல முதல் பாக்கியவதியாய் வந்தவங்க அன்னை மரியாள் தான். ஆக பிறகு அநேகரை ஆண்டவர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றிருக்கிறார். எப்படி? யார் ஒருவர் அந்த தேவனை உண்மையாய் நேசிக்கிறார்களோ, உண்மையாய் தேடுகிறார்களோ, உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இதுவரைக்கும் அவர் செய்தார், இனிமேலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருமாய் பைபிள் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில அன்னை மரியாள் பாடின ஒரு விசேஷித்த ஒரு பாடல், மரியாளின் தேவன் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம்.
பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இல்லையா? ஆக லூக்கா முதல் அதிகாரத்துல கட்டுங்க லூக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வர்சஸ் 45 ல இருந்து 52 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை ஒருத்தர் ஒரு வசனம் படிப்பாங்க பாருங்க. நியூ டெஸ்டமெண்ட் லூக் சாப்டர் 1 வர்சஸ் 44 ல இருந்து ஒரு வசனம் நல்ல சத்தமா படிக்கணும், சத்தமா கேட்கணும். 45 ல இருந்து 52 வரைக்கும் ஒரு வசனம் படிங்க. 7-8 வசனம் வருது. Blessed is she who has believed that the Lord would fulfill his promises to her. Mary said, my heart praised the Lord. My soul is glad because of God my Savior. Okay. ஆமென். அடுத்து And my spirit rejoices in God my Savior. For he who is mighty has done great things for me, and holy is his name. ஆமென். நெக்ஸ்ட் For he who is mighty has done great things for me, and holy is his name. His mercy extends to those who fear him from generation to generation. ஆமென். He has stretched out his mighty hands and scattered the proud with all their plans. 52 ஆயிச்சா? He has brought down Down the mighty mighty kings from from their their thrones and lifted up the lowly. Amen. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரியாளை தெரிந்து கொண்ட பிறகு இந்த மரியாளின் தேவனை எப்படியெல்லாம் விசுவாசித்து பாடின விசேஷமான ஒரு பாடல், விசுவாச அறிக்கை செய்து பாடின விசேஷமான பாடல் தான் இது. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. லூக்கா முதல் அதிகாரம் எடுத்துக்கோங்க எல்லாரும். லூக்கா முதல் அதிகாரம் அதுல 45வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் படிக்கிறாங்க. நம்ம கேட்கலாம். படிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஆமென். இது அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின பிறகு எலிசபெத் அம்மா மரியாளை பார்த்து சொன்ன விசேஷமான ஒரு வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அன்னை மரியாளை குறித்து என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அது அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், அப்படியே நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதற்கு அன்னை மரியாள் பாடுகிற விசேஷமான ஒரு பாடல். இந்த விசுவாசம் தான், இந்த நம்பிக்கை தான் துதி ஆராதனை வழியாக, ஸ்தோத்திரத்தின் வழியாக தேவனை மகிமைப்படுத்துகிற எண்ணங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியத்திலே, வாலிப மத்தியத்திலே வளரணும். ஆகவேதான் இந்த வசனங்களை வாசிக்க வைக்கிறாங்க. பாருங்க 46வது வசனம் தொடர்ந்து படிங்க. அப்படியே அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தாம் அடிமையின் தாழ் நிலையை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முறைக்கும் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி, பேறு பெற்றவள் என்று சொல்லுவார்கள். வல்லமை உடையவர், வல்லமை உடைய அந்த தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமத்தையே நான் துதிப்பேன், ஏனெனில் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும், அவருடைய இரக்கம் கடவுளுக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தம்முடைய புயத்திலே பராக்கிரமம் செய்தார். அவருடைய வல்லமையின் புயத்தினாலே பராக்கிரமம் அவர் செய்தார். இதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அகந்தை உள்ளவர்களை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளினார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாழ்மையானவர்களை தேவன் மேலே உயர்த்தினார். அல்லேலூயா. நாம் மரியாள் பாடின ஒரு விசேஷித்த ஒரு பாடல் என்பார்கள். அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியத்திலே ஆண்டவர் ஏன் மரியாளை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. லூக்கா முதல் அதிகாரத்திலெல்லாம் கேப்ரியல் தூதன் வந்து சொல்லும் போது சங்கீதங்களிலே சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள், தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த நேரத்துல தான் கேப்ரியல் தூதன் அன்னை மரியாளை வாழ்த்தின ஒரு விசேஷமான ஒரு வாழ்த்துதல்.
இந்த வாழ்த்துதலுக்கு பிறகுதான் அவர்கள் பாடின விசேஷமான பாடல் இதுதான். லூக்கா முதல் அதிகாரத்தில் 28வது வசனம் அதான் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் தலைமுறை தலைமுறையாக இன்றைய நாள் வரைக்கும் நாம் எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அனைவரையாலை பாக்கியவதி பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள், பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் வருகிறதற்கு காரணம் என்ன? அவர்கள் இந்த வாழ்த்துதலை கேட்ட மாத்திரத்துல லூக்கா 1st chapterல 38th verse, இப்படித்தான் உங்களையும் நம்மையும் சரண்டர் அவர் செல்ஃப் என்று சொல்றோம் இல்லையா, அப்படி நம்மை ஒப்பு கொடுக்கணும். லூக்கா 1st chapterல 38th verse. I am the Lord's servant, said Mary. May it happen to me as you said. And the angel left her. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில நீ நான் வருகிற வரைக்கும் அவர் நம்மை விடவே மாட்டார், நம்மை நேசித்துக் கொண்டே இருப்பார். நீங்க நானும் நல்ல வழியில வரணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாதவங்க, அவங்க நல்ல வழியில வரணும், நல்ல பிள்ளைகளாய் மாறணும், நல்ல குணமுள்ளவர்களாய் மாறணும், பாக்கியமுள்ளவர்களாய் மாறணும், கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறணும். அது வரைக்கும் தேவன் உன் கூடவே இருப்பார், நம்மோடு கூட போராடுவார். மகளே, நல்ல வழிக்கு வா, ஆலயத்தை தேடி வா, என்னை ஆராதனை செய், என்னை மகிமைப்படுத்து, என்னை உயர்த்து என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற வரைக்கும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே வருவார். ஆக கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொன்ன மாத்திரத்துல அன்னை மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு விசேஷமான அர்ப்பணிப்பு தான் இந்த வார்த்தை. 38வது வார்த்தை என்ன சொல்றது? அதற்கு மரியாள் இதோ, அதற்கு மரியாள் கபிரியேல் தூதன் சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு அதற்கு மரியாள் பதில் சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க? இதோ இதோ ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவர்களை விட்டு கடந்து போனார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களையும் நம்மையும் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட நம்மோடு கூட வந்து கொண்டே இருப்பார். நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்மை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது மரியாளிடத்துல. கிருபை பெற்றவளே என்று வாழ்த்தின உடனே தெய்வ பயத்தோடு கூட அந்த தேவதூதனை நோக்கி பார்த்த மாத்திரத்துல அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு கேள்விதான். அதனாலதான் இன்றைய நாள் வரைக்கும் அவர்களுடைய திருவிழாவை, அவருடைய பிறந்த நாள் விழாவை இந்த 10 நாள் தியானமாக அநேக ஆலயங்களில கொண்டாடி வருகிறார்கள். இதெல்லாம் நீங்க நான் யோசிக்கணும். ஏன் யாருக்கும் கொடுக்காது இப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டவர் கொடுத்தார்? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் கொடுத்தார்? தலைமுறை தலைமுறையாக என்னை பாக்கியவதி என்று சொல்லும் என்ற வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொன்னார் அப்படின்னு நீங்க நானும் கேட்கணும், கேள்வி கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும், ஜெபம் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவர் அர்ப்பணித்த விசேஷமான ஒரு அர்ப்பணிப்பு தான். ஆண்டவரிடத்துல தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அவர் பாதத்துல அவர் அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். இது போலதான் இங்க இருக்கிற நம்ம எல்லா சகோதரிகளும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே, ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துவார். அவர்கள் வாழ்க்கையை கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? திருமணம் ஆகிறதற்கு முன்பதாக எப்படி நான் பிள்ளை பெற முடியும்? இது எப்படி ஆகும்? ஒரே ஒரு கேள்விதான். நீங்க படிச்சு பாருங்க. தூதன் சொன்னார், இது உன்னாலே ஆகாது, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் இறங்கி வரும், உன்னதமான குமாரன் உன் வயிற்றுக்குள்ள கர்ப்பம் தரிப்பார், அவரை நீ பெற்றெடுப்பாய். சொன்ன பிறகுதான் இதெல்லாம் எப்படி ஆகும்? இது தேவனால் ஆகும், முன்னாலே ஆகாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. This is possible to God.
நத்திங் இஸ் இம்பாசிபிள். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவராலே ஆகும். இது எப்படி ஆகும்? அவராலே ஆகும். மனுஷனால் ஆகாது. உன்னதமான பலன் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்துக்குள்ளே வருவார். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் நமக்கும் சொல்லப்படுகிறது. தேவனால ஆகும். இது நம்மால் ஆகாது, தேவனால. நீங்க நிறைய பேர் அப்படித்தான், என்னால ஒண்ண முடியலன்றாங்க. ஏன் நம்ம ஜெபம் பண்றதில்ல? ஏன் மரியாதை போல ஒப்பு கொடுக்கறதில்ல? ஆண்டவரே இது என்னால முடியாத ஆண்டவரே, உம்மால தான் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே இது என்னால நடக்காத ஆண்டவரே, உம்மால தான் நடக்கும். உம்மால தான் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. உம்மால தான் ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும் ஆண்டவரே. சொல்லி பாருங்க. ஜான் காஸ்பல் எடுங்க, அப்படியே அதுல 2nd சாப்டர்ல 5 and 5th word படிங்க. அங்கே ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டதுதான். யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்கே 5வது வசனம் என்ன சொல்கிறது? His mother said to the servants, "Do whatever he tells you." ஆமென். ஹalleluya. Next is 7-8 படிங்க. 7th one படிங்க. 7th one. Jesus said to the servant, "Fill this jar with water." They filled them to the brim. And then he told them, "Now draw some water out and take it to the man in charge of the feast." They took him the water. ஆமென். ஹalleluya. நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி மரியாள் ஒருவரிடத்துல தான் தெரியும். ஆனால் அதே நேரத்துல இவங்க எல்லாம் அந்த கல்யாண வீட்டாரால் அழைக்கப்பட்டு அந்த திருமண காரியத்திற்கு போறாங்க. அதுல ஒருவேளை எப்படி கூட நம்ம நினைச்சுக்கலாமே, மரியாதை அவங்க சொந்தக்காரர் தான் கல்யாணம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த வீட்டுல நடந்த அந்த குறைபாடுகளை பார்த்து அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள உதாசீனம் பண்ணல. அம்மா என்னுடைய வேலை இன்னும் வரல அப்படின்னாரு. அவ்வளவுதான். மரியாதை என் வேலை இன்னும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட யாரும் கேட்கல. இன்னைக்கு நம்முடைய தேவைகளை உலகம் பூரா கேட்கிறோம். எல்லாம் அவங்ககிட்ட போனா கிடைக்கும், அவங்ககிட்ட போனா கிடைக்கும், அவங்க கிட்ட போனா கிடைக்கும், இல்ல இவங்க கிட்ட போனா கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பான கணக்கு போடுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கிற தேவனுக்கிட்ட ஏன் நம்ம போறதில்லை? எல்லாருக்கும் சரிசமமாய் ஆசீர்வதிக்கிற தேவனை யான் நம்ம நோக்கி பார்க்கறது இல்லை. தேவ சமாதானம் இருதயங்களை ஆளும் என்று சொன்னாரே, அந்த சமாதானத்தின் தேவனை நான் ஏன் நம்ம தேடாம போறோம்? ஆண்டவருக்கு அங்க எங்க நடந்தது எல்லாமே தெரியும். நீங்க அந்த ஜான் 2nd சாப்டர்ல நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் உட்கார்ந்து தாங்கிறார். அங்க ரசம் குறையாய் போச்சு. இங்க இருந்து அங்க ஓடுறாங்க, அங்க இங்க ஓடுறாங்க. அதான் நடக்கும் இல்லையா? ஒரு கல்யாணத்துல திடீர்னு ஒரு குறை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஆயிடும். இங்க அங்க போவாங்க, அங்க இங்க போவாங்க, இந்த கேட்டரிங் போன் பண்ணுவாங்க, இந்த முதலாளி போன் பண்ணுவாங்க, இந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணுவாங்க, என்னன்னா பண்ணியாங்கல குறைகளை நிறைவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியில பார்த்தா அங்க ஒண்ணுமே நடக்கலாங்க. அப்போதான் அன்னை மரியாதை ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசுன்னு தெரியும். மரியாதையின் மகன் இயேசுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இயேசு அற்புதம் செய்கிறவர், அவர் ஆச்சரியமானவர் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாதை ஒருத்தருக்கு தான் தெரியும். வாங்க லூக் 1st சாப்டர்ல பாருங்க. தேவதூதன் மரியாதை பார்த்து சொன்ன ஒரு விசேஷமான வார்த்தை. அதனாலதான் அவங்க இயேசு அண்டை வந்தாங்க. லூக் 1st சாப்டர்ல 32 அங்க பாருங்க. அங்கே தேவதூதன் மரியாதையிடத்துல இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வருது அவங்களுக்கு. இந்த குறைகளை நீக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். இந்த தேவனால் தான் எல்லாம் கூடும், இவரால் தான் செய்ய முடியும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து தான் இயேசு அன்னை வந்தாங்க. இது எப்படி தெரியும்? அந்த திருமண குடும்பத்திலேயே அன்னை மரியாதை ஒருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட மாத்திரம் தான் தேவதூதன் சொன்னார். என்ன சொன்னாரு? லூக் 1st சாப்டர்ல 32 சத்தமா படிங்க. நல்லா படிமா சத்தமா. Son of the highest, and the Lord God will give him throne of father David. மணி படிமா, இன்னொரு படிமா சத்தமா படிங்க. He will be great and will be called the Son of the Most High, and the Lord God will give to him the throne of his father David. ஆமென். ஹalleluya.
இது அந்த கானா ஒரு கல்யாணத்துல மரியாள் ஞாபகப்படுத்திக் கொண்டாங்க. என்ன பண்ணாங்க படிங்க. அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் உன்னிடத்துல பிறக்க போகிற இயேசு எப்படியா இருப்பாரா? சொல்லுங்க, எப்படியா இருப்பாரு? பெரியவரா இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அல்லேலூயா. ஆனா ஒரு கல்யாணத்திலே மரியாளுக்கு வந்த ஞாபகம் தாங்க. அவர் பெரியவராக இருப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாமே ஆகும் மரியாளே என்று சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்து இந்த மரியாளின் தேவனை அவர்கள் துதித்து ஆராதனை செய்துதான் அந்த தேவன் அண்டை வந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கே சுற்றி நிற்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், அதோ இயேசு பெரியவர் அவர்தான், அற்புதமானவர் அவர்தான், அதிசயத்தை செய்கிறவர் அவர்தான், நம்முடைய குறைகள் எல்லாம் நீக்குகிறவர் அவர்தான் அப்படின்னு நினைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறபடி செய்தால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆச்சரியமான காரியங்களை செய்வார். சொல்லுங்க, ஆமென். இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. யார் பேச்சு கேட்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயமா அம்மாவுக்கு கீழ்ப்படுவீங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படுவீங்க, புருஷனுக்கு கீழ்ப்படுவீங்க, பஞ்சாதிக்கு கீழ்ப்படுவீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகளுக்கு எல்லாருமே நீங்க கீழ்ப்படுவீங்க. ஏன்னா எல்லாரையும் குறித்து இந்த பைபிள் தான் சொல்லுது. ஒரு அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் இந்த பைபிள்ல தான் சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அங்கிருந்த எல்லாரும் இயேசு அண்டை வந்துட்டாங்க. இயேசு அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதான் 7வது வசனம். அதாவது ஜான் காஸ்பல் 2nd சாப்டர்ல அங்கே 7th verse. அவர் என்ன சொன்னார் பாருங்க. கஷ்டமான வேலை ஒண்ணு சொல்லுங்க. உனக்கு எனக்கும் தான் ஆண்டவர் கஷ்டமான வேலை ஒண்ணு செய்யல. Jesus said to them, fill the jars with water, and they filled them up to the brim. Hallelujah. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான், எவ்வளவு சுலபமான ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் கஷ்டமான வார்த்தை கொடுக்கவே மாட்டார். உனக்கு எனக்கு என்ன சொல்வாரு? கோயிலுக்கு வாமா அப்படின்வாரு, பைபிளை படிமான்வாரு, என்னை நோக்கி பாரு அப்படின்வாரு, என்னை துதி அப்படின்னு சொல்வார். நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த வேலைக்காரர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அவர்களை அழைத்து இயேசு அப்பொழுது ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க, ஈஸியா கஷ்டமா? இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டு நடந்தா அதிசயம் நடக்கும். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டு போன தண்ணீரை நீ நிரப்பு. கெட்டு போன வாழ்க்கையின் இடத்தில் நீ ஒப்புக்கொடு. அசுத்தமா இருக்கிற உன் வாழ்க்கையின் இடத்துல ஒப்புக்கொடு. கீழ்ப்படியாக இருக்கிற நீ என்னை ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் தான் தோண்டித்தனமா நீ வாழ்ந்திய அதை என்னிடத்துல ஒப்புக்கொடு. மரியாதை இல்லாத நடந்திய இதுவரைக்கும் நீ என்ன ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க அதான் சொன்னார். அவன் கெட்டு போற தண்ணிங்க இல்லையா, 4 நாள் அல்லது 3 நாள் இல்ல 4 நாள் தான் வச்சுக்கேன். 4 நாள் தண்ணி ஆன உடனே என்ன ஆகும்? உள்ள அப்படியே பாசம் பிடிச்சிடும் இல்லையா, ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி இருக்கும். இதான் தண்ணீருடைய குணநலன். கெட்டு போகிற தண்ணீரை என்னிடத்துல கொண்டு வா, நான் சொன்ன பிரகாரம் நீ கேளுதான். இன்னும் சொல்ல போனா நிறைய ஆழமான அர்த்தம் இருக்குது, நமக்கு நேரம் போதாது. அந்த கெட்டு போற தண்ணீரை நான் சொன்ன பிரகாரம் ஜாடியில நிரப்பு. அவங்க எல்லாம் அப்படியே கீழ்கொண்டாங்க. இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் நாம செய்யணும். ஆண்டவருக்கு இப்படித்தான் ஒப்பு கொடுக்கணும். சரண்டர் அவர் செல்ஃப். ஆண்டவரே, அன்னை மரியாதை போல என்னை ஒப்பு கொடுக்கிறாங்க, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறாங்க, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. அவங்க கேட்டு அதன்படி ஜாடியை நிரப்பினாங்க. அதற்கு பிறகு 8வது வசனம் என்ன சொல்றாரு? ஆண்டவரே,
அவர் அவர்களை நோக்கி, ஆ, நீங்கள் இப்பொழுது உண்டு இப்பொழுது நான் சொன்ன வார்த்தையை கேட்டீங்க இல்லையா? அதிசயம் செஞ்சுட்டேன், அற்புதம் நடந்துச்சு, ஆச்சரியமான காரியம் இங்க இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ஆமா, கேப்டன் காரனை கூட்டு கொண்டு போய் கொடு, வேற ஒண்ணும் சொல்லாத. இந்த ரகசியம் அங்க வேலைக்காரராக இருந்து தண்ணீரை ரொப்பினவங்களுக்கு அல்லாம வேற யாருக்குமே தெரியாது. ஆக அந்த கேட்டரிங் ஓனர் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். இது எங்கிருந்து வந்தது? இது யார் செஞ்சது? இது நான் செஞ்ச கேட்டரிங்கை விட மிக விசேஷமா இருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை பார்த்து ஆண்டவர் அநேகரை ஆச்சரியப்படும்படியாய் அவர் செய்வார். நேற்று நாள் வரைக்கும் இந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு, நேற்று நாள் வரைக்கும் அந்த பையன் இப்படி ஊழிச்சிட்டு இருந்தானே, இன்னைக்கு எவ்வளவு ஒழுங்காயிட்டு இருக்கிறான், நல்லா பைபிளை படிக்கிறான், கோயிலுக்கு போறான், அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறான், நல்லா ட்ரெஸ் பண்றான், தலை குனிஞ்சு போறான், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறான், எல்லாருக்கும் கையெடுக்கிறான். உங்களை நம்மளை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் அன்னை மரியாள் வாழ்க்கையில் அவர்கள் செய்தார். யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ மரியாதை, யாரெல்லாம் அவதூறா பேசினாங்களோ, தேவையில்லாத காரியங்களை பேசி அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க மத்தியில தான் அன்னை மரியாதை தேவன் மகிமையான பாத்திரமாக அவர்கள் உயர்த்தினார். தலைமுறை தலைமுறையாக என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அங்க வாங்க 19வது வசனம் பாருங்க, மிக அற்புதமான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. அந்த இடத்துல சொல்லப்படுகிற விசேஷமான வார்த்தை லூக் 2nd சாப்டர்ல 19th word. கேப்ரியல் தூதன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும், கடவுள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இன்னைக்கு அம்மா அப்பா எதிரில் இருக்கிற அம்மா அப்பா சொல்றதே மறந்துடும், டீச்சர் சார் சொல்றதையே மறந்துடும் இல்லையா, அண்ணன் தம்பி சொல்றதையே நம்ம மறந்துடும். அப்படி இருக்கும்போது கடவுள் சொன்ன வார்த்தையை எத்தனை பேர் ஞாபகம் வைக்கிறாங்க? முதல்ல ஞாபகம் வைக்கணும், ஞாபகம் வைக்கணும். மரியாதை உயர்த்துகிறதற்கு காரணம் இதாங்க. ஏனோ தானோ கிடையாது, ஏனோ தானோ அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இவர்களை போலதான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இயேசு நம்மளை அழைக்கிறார். வெறும் சும்மாத்துக்கும் மாதா மாதான்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அம்மா அம்மான்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாதாவை போல நீ நடக்கணும், அன்னை மரியாதை போல நீ நடக்கணும், மரியாதை போல நீ வாழணும். அப்போதான் ஆண்டவர் உன்னை பாக்கியவதியாய் பாக்கியவதியாய் பாக்கியவனாய் மாற்றுவார். என்ன சொல்லி பாருங்க, லூக் 2nd சாப்டர்ல 19th word. இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். But Mary treasured up all these things and pondered them in her heart. இதாங்க காரணம். இன்னொருத்தர் படிச்சு பாருங்க, நீ படிமா படிமா 2nd சாப்டர், லூக் 2nd சாப்டர்ல 19th word என்ன சொல்லுது? Mary kept all these things, pondering them in her heart. அல்லேலூயா. இதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும், இதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும், வாழ்க்கையில நடக்கணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இனி வருகிற காலத்துல அன்னை மரியாதை போல என் வார்த்தைகளை நான் தியானிப்பேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், பைபிளை டெய்லி நான் படிப்பேன். வெறும் சொல்லிடாதீங்க, இதை செய்யுங்க. ஒரு அதிகாரமாவது படிங்க, 2 வசனத்தை தியானம் பண்ணிட்டு போங்க. இந்த கேலண்டர்ல சொல்லப்பட்ட வார்த்தையில தியானம் பண்ணி, ஆண்டவரே இதன்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு பாத்தியா வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு என்ன சொல்லுது வசனம்? ஆண்டவரே தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. ஆக இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், லூக் 2nd சாப்டர் 19th word. மரியாதோ அந்த சங்கதிகளே எல்லாம், எந்த சங்கதி? அதாவது தேவதூதரால் சொல்லப்பட்ட எல்லா நற்செய்திகள் எல்லாம், அவர் பெரியவராயிருப்பார், வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை செய்வார், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் வரும். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னெல்லாம் சொன்னார்களோ இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும், இந்த நற்செய்தி எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து, தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார், அதை தியானம் பண்ணினார், சிந்தனை பண்ணினார்.
ஆண்டவர் எப்படியா என்னை எடுத்து பயன்படுத்துகிறார், எப்படியா என்னை ஆசீர்வதிக்கிறார், எப்படியா என்னை பாக்கியவதி சொல்றார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெண்களுக்குள்ளே நீ பாக்கியவதியா இருக்கிறாய், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. எத்தனை பெரிய அற்புத அன்பானவர்களே. இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? அதனாலதாங்க வருஷம் வருஷம் இந்த திருவிழா நடக்குது. அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. அதோடு கூட மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையில தேவன் அவங்க பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவங்க தாய் தகப்பன் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அவங்களுடைய தாய் தகப்பன் பேர் ஆன் ஜோக்கபின் அப்படின்னு சொல்லி, அண்ணா யோவாக்கிம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இல்லைன்னா கூட 5 to 6 வருஷம் அவங்களுக்கு பிள்ளையே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை கோயில் போய் வந்திருப்பாங்க, எவ்வளவு உபாசம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஆண்டவரை விசுவாசித்திருப்பாங்க. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தைய நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த யோவாக்கியும் தகப்பனும் அந்த அண்ணாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருப்பாங்க, உபாசித்திருப்பாங்க. 5-6 வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அன்னை மரியாதை தேவன் குழந்தையாய் கொடுத்தாராம். அல்லேலூயா. அந்த மரியாதை தான் சொல்றாங்க, தேவதூதனால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும், வேற்றுள்ள எல்லா வார்த்தைகளையும் என் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினான், யோசனை பண்ணினான், தியானம் பண்ணினான். ஆகவேதான் இன்றைய நாள் வரைக்கும் அன்னை மரியாதை நாம பாக்கியவதி என்று சொல்றோம். சும்மா நாட்கள் மாதான்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவங்க எங்க அம்மான்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்லிக்கலாம், 10 முறை வேணா சொல்லிக்கலாம். அம்மாவை போல நீ நடக்கணும், மாதாவை போல நீ நடக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றணும். அப்பதான் நீ நான் பாக்கியவதியாய் பாக்கியவானா இருக்க முடியும். ஆமன் பானவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நீ கேட்டு நட. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார். கெட்டு போன வாழ்க்கையை என்றென்னைக்கும் கெடாதிருக்கிற வாழ்க்கையாகி திராட்சரசமாய் எத்தனை வருட காலங்கள் ஆனாலும் திராட்சரசம் கெட்டு போகவே போகாது. நாளுக்கு நாள் ருசியாகவே தவிர கெட்டு போகவே போகாது. அப்படிப்பட்ட என்றைக்கும் கெடாதிருக்கிற வாலிப மகனாய் வாலிப மகளாய் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்வார். அங்க கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3rd verse. அங்கே பாருங்க, நீ நான் கடைசி நாள் வரைக்கும் பாக்கியவானாய் பாக்கியவதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ரெவல்யூஷன் கடைசி சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர். படிமா, நீ படிமா. ஜமா அங்க இங்க படிக்கிறாங்க. படிங்க, சத்தமா படிங்க. Beloved, blessed is the one who reads aloud the words of his prophecy, and blessed are those who hear and who keep what is written in it, for the time is near. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் டைம் கிட்ட வந்துருச்சுங்க. பிளஸிங்க்கு டைம், கர்ஸ்க்கு டைமிங், எல்லாவற்றுக்கும் டைம் கிட்டக்குது. நீ நான் எப்படி நடக்கிறோமோ அப்பதான். அப்படிதான் என்ன சொல்றாரு பாருங்க, அன்னை மரியாள் எதெல்லாம் நினைச்சு தியானம் பண்ணினாங்களோ அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, நல்ல கவனிங்க, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவனும், அப்படின்னு என்ன அர்த்தம்? படிக்கிறங்க. ஒரு சிலர் படிக்கிறதே இல்ல, சிலர் வாய் திறக்கிறதே இல்ல இல்லையா? படிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், காதார கேட்கிறவர்களும். காதாரனா உண்மையா கேட்கணும், கேட்டு விசுவாசிக்கணும். அப்பதான் ஏனாவதானு சர்ச்சையில போயிட்டு இப்படி உட்காந்து வந்துடக்கூடாது. கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு என்ன சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றாரு, என் குடும்பத்துக்கு என்ன சொல்றாரு, இந்த சபையில வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, அதை கேட்கணும். கேட்கிறவர்களும் இந்த ஜீவ புஸ்தகத்துல தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதியிருக்கிறவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களும். பாத்தீங்களா? படிக்கிறது மாத்திரம் இல்ல, கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நீ நானும் நடக்கணும், செயல்படணும். மரியாதை சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேளுங்க. வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க? அவர் சொன்னபடி கேட்டாங்க, ஜாடியில நிரப்பினாங்க. அற்புதம் அங்கே நடந்தது. குறைகள் எல்லாம் மாறி போனது. கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. நாளைய நாள் என்னமா இருக்கும் தெரியாது. நாளைய நாள்ல யார் இருக்கிறாங்க இல்லைன்னு தெரியாது.
இந்த இருந்தவங்க இன்றைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. காலம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புவான். அன்னை மரியாதை போல தேவனை துதிப்போம், ஆராதிப்போம், நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். சம்பளமா எல்லாருமா பைபிளை மூடி வச்சிருங்க. அவருடைய பாதத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து, தேவனே நீரே எங்கள் வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து எங்களை பூர்ண சமாதானத்துக்குள்ளே நடத்துங்க ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், இருக்கிறவராய் எங்கள் மத்தியில இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னை மரியாதை போல மகிமை உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு மகிமை தருகின்றேன், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமக்கு மகிமை தருகின்றேன், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகின்றேன், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமக்கு மகிமை தருகின்றேன், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy and loving heavenly எங்க Father, வாழ்க்கையில தேவன் நீர் அன்னை மரியாளுக்கு கொடுத்த ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. O Lord, we ask you to bless us as you bless Mother Mary. நாங்களும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். O Lord, we submit ourselves as your servants into thy hand. இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். Lord Jesus, let it be fulfilled to us as your word. இயேசுவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, transform us that we might do whatever you say. மரியாதை போல நாங்களும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நடக்கணும். Just as Mother Mary, help us to be the blessed and righteous people. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானம் பண்ணணும் ஆண்டவரே. Oh Lord, we have to meditate on your word every day. உம்முடைய வார்த்தைகளை மரியாதை போல விசுவாசிக்கணும் ஆண்டவரே. Lord, we have to believe your word just as Mother Mary. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord, you told that blessed is she who believes. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவரே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. Lord, may you bless each and every believer as righteous people of God. எங்க குடும்பத்திலும் கெட்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவாமி என்றைக்கும் கெடாதிருக்கிற திராட்சை ரசம் போல எங்களை மாற்றுகிறதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Oh Lord, just as so many things are being flawed in our lives, Lord. நாற்றமெடுக்கிற வாழ்க்கையை நறுமணமாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. Lord, may you change our lives into a fragrant one.
எங்க வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாதவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. Transform us that we might be beneficial people to others. வெறுமனமே ஆண்டவரே எதையோ நாங்கள் செய்து கொண்டிருக்காமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. Let us not do anything for name's sake, but do everything with faith and trust in you. உம்முடைய அன்பு கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender everything into your loving hands. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. take absolute control of us, lead us and guide us. இங்க வந்திருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. surrender all the youngsters into thy hands. டீனேஜ் பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. surrender all the teenagers into your hands as இந்த well. மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We bless and surrender each and every children of God who celebrate their birthdays and anniversaries this month. 6ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடின அருமையான மகள் கிரேஸ் ஆஞ்சலினாவை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. We surrender Grace Angelina Lewis who celebrated her birthday on September இந்த 6th. நாளையும் இந்த நாளிகையும் ஆண்டவரே அந்த மகளை வாழ்த்துகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. Bless each and everyone who blesses and wishes her. இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறட்டும் May ஆண்டவரே. you bless all of our lives to be beneficial. இந்த செய்தி எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். Let this message be a great blessing to all of us. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praise. பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஹalleluya. praise the Lord. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடுவோம். Thank you, Lord. தேங்க்ஸ் எல்லாம். இதனால கேட்ட செய்தியின்படி ஆண்டவருக்கு அடிமையாக அன்னை மரியாதை அன்று ஒப்பு கொடுத்தாங்க. நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே கடைசி பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். Thank you, எல்லாரும் Lord. நன்றி பாட்டு எல்லாரும் கேட்டாங்க. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாகிறவர்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாகிறவர்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். கண்களை தந்தீரையா, பாடும் புகழ்களை தந்தீரையா. பார்ப்பு கண்களை தந்தீரையா, வாழும் உதடுகளை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே,
சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே அல்லேலூயா நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு என்னமா செய்ய போகிறோம் நன்றி சொல்ல போகிறோம் ஆகவே இது ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதற்படி நடக்கும் போது நம்மை அறியாமலே தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஆமென், அப்படி வந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Jesus is coming soon.